சபைக்கு வந்திருக்கிற யாவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்லேலூயா, ஹாப்பி கிறிஸ்மஸ். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கைகளை கொடுத்து ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்கள். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாத்துக்கும். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாக அவதரித்த அந்த நாளை நாம் நினைவு கூர்ந்து கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகின்றோம். பரலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு தேவன் மனிதனாக மாம்ச அவதாரம் எடுத்து இந்த மண்ணகத்திற்கு வந்த இனிய நாளை நாம் போற்றும் விதமாக, கொண்டாடும் விதமாக ஒரு நாளை நியமித்து உலகமெங்கும் இருக்கின்ற எல்லா கிறிஸ்தவர்களும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாமும் அதிலே பங்கு கொண்டு கொண்டிருக்கின்றோம். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 100% தேவனாகவும் 100% மனுஷனாகவும் இந்த பூமியிலே வாழ்ந்தார். நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 100% தேவனாகவும் 100% மனுஷனாகவும் இந்த பூமியிலே வாழ்ந்தார். 2024 2025 25 அப்ப 2025 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து 2025 ஆண்டுகள் ஆகிவிட்டது. பாருங்க, அவர் 100% தேவனாகவும் 100% மனுஷனாகவும் இந்த மண்ணகத்திலே வாழ்ந்த காலத்திலே இருந்தார். அவருடைய வாழ்வின் காலத்திலே, வாழ்க்கை ஓட்டத்திலே தேவனுடைய தன்மையும் அப்படியே வெளிப்படும், மனிதனுடைய தன்மையும் வெளிப்படும், தேவத்துவமும் வெளிப்படும், மனுஷத்துவமும் வெளிப்படும். ஒரு சில உதாரணங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். லாசரு மரித்து விட்டான். மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. லாசரு என்பவன் இயேசு கிறிஸ்துவை நேசித்த ஒரு நல்ல ஒரு சிநேகிதன். மறிச்சிட்டான். இயேசு வர்றாரு, பெத்தானியாவுக்கு வர்றாரு. அப்ப எல்லா யூதர்களும் அழுகிறாங்க. இயேசுவும் அவர்களில் ஒருவராக என்ன பண்றாரு? அழுகிறார். கடவுள், தெய்வம், சர்வத்தையும் படைத்தவர் இப்படி கண்ணீர் விடலாமா என்று கேட்கலாம். அது இயேசு கிறிஸ்துவினுடைய மனுஷீகத்தன்மை, மனிதத்தன்மை. அவர் அழுகிறார். மனிதத்தன்மையை காமிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மனிதத்தன்மையை அது காட்டுகிறது. ஒரு சிறிது நேரம் கழித்து அவன் ஏற்கனவே செத்து போயிட்டான். லாசரு செத்து போய் 4 நாள் ஆகிடுச்சு. இப்ப கட்டளை கொடுக்கிறார், லாசருவே வெளியில வா. பாருங்க, செத்து போய் 4 நாள் ஆகி அடக்கம் பண்ணப்பட்டவன் உயிரோடு எழும்பி வர்றான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இது இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வத்தன்மை. கண்ணீர் விட்டது மனுஷத்தன்மை, மரித்தோரை உயிரோடு எழுப்பினது தெய்வத்தன்மை. அவர் 100% மனுஷனாகவும் 100% தெய்வமாகவும் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஒரு சம்பவத்துல இயேசு கிறிஸ்து சீசர்களை எல்லாம் துரிதப்படுத்துறார். இயேசு கிறிஸ்து சீசர்களை துரிதப்படுத்தி படகுல ஏறும்படி அனுப்பி விடுறாரு. இவங்க அவரும் சேர்ந்து என்ன பண்றாரு? படகுல பயணம் பண்றாரு. அப்ப படகு போய்கிட்டு இருக்கிற சமயத்துல காத்து பயங்கரமா அடிக்குது, கடல் பயங்கரமா கொந்தளிக்குது. அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா, தலையணை வைத்து உறங்கிக் கொண்டிருந்தார். பாருங்க, வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆனா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இது இயேசுவின் மனுஷீகத்தன்மை, இயேசுவின் மனிதத்தன்மை இது காட்டக்கூடியதாக இருக்கிறது. கவனிங்க, சிறிது நேரம் கழிச்சு இயேசு எந்திரிச்சு கொந்தளிக்கின்ற அந்த கடலையும் ஆர்ப்பரிக்கின்ற அலையும் காற்றையும், காற்றே இறையாதே கடலே அமைதியா இரு என்று அதட்டுகிறார். அப்படியே எல்லாமே கீழ்ப்படிஞ்சு அமைதியாக. இது இயேசு கிறிஸ்துவினுடைய
தெய்வீக தன்மை. இது இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீக தன்மை. இயேசு கிறிஸ்துவ கல்வாரி சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. நம்ம கூட இப்ப படிச்சோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன். அவர் எதற்காக பாலகனாக குழந்தையாக பிறந்தார் என்றால், குமாரனாக இருக்கும் பொழுது வாலிப வயதிலே கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் பிறந்தார். தான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ்னா என்னன்னா, நமக்காக பலியாக, ஒரு பலியாக அவர் பிறந்தார். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கின்ற கிருபாதார பலி என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து வசனம் சொல்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவ கல்வாரி சிலுவையில அரைஞ்சு வச்சிருக்கிறாங்க. தன்னுடைய ஜீவன் என்ன பண்றாரு? விடுகிறார். பாருங்க, தெய்வம் மரிக்குமா? கடவுள் தன்னுடைய ஜீவனை விடுவாரா? அது இயேசு கிறிஸ்துவினுடைய மனுஷீக காரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அது இருந்தது. பாருங்க, இப்ப கல்லறையில அடக்கம் பண்ணிட்டாங்க, தெய்வத்தை போய் அடக்கம் பண்ண முடியுமா? அது மனுஷீக காரியத்தை குறிக்கிறது. 3 நாளிலே, 3வது நாளிலே இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிரோடு எழும்புகின்றார். இது இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வத்துவத்தை, தெய்வீக தன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அவர் இந்த பூமியில 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில வாழ்ந்த சமயத்துல 100% மனுஷனாகவும் 100% தெய்வமாகவும் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். கவனிங்க, அல்லாட்டா கொஞ்சம் கவனிங்க. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையுண்டு, தாய் இல்லை. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையுண்டு, தாய் இல்லை. மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தாயுண்டு, தந்தை இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இயேசுவின் தெய்வீக தன்மைக்கு தந்தை உண்டு. யாரு? பிதாவாகிய தேவன். இயேசுவினுடைய மனுஷீக தன்மைக்கு தந்தை இல்லை. அவர் ஸ்திரீயின் வித்து கன்னி கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்றார். தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். இதுலதான் ஒரு சிலர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க கேத்தலிக்ஸ். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ஜனனம் இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவின் மரணம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மரணம் இல்லை என்றால் நமக்கு மறுவாழ்வு இல்லை, நிலைவாழ்வு இல்லை, நித்திய ஜீவன் இல்லை. அவருடைய ஜனனம் எதுக்குன்னா மரணிப்பதற்காக. இந்த உலகத்துல எல்லாருமே வாழ்றதுக்காக பிறக்கிறாங்க, அப்படித்தானே? நீங்க எல்லாம் வாழ்றதுக்காக தானே பிறந்திருக்கிறீங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மரிப்பதற்காக பிறந்தார். நம்ம எல்லாம் வாழ்றதுக்காக இந்த உலகத்துல பிறக்கிறோம். அவர் நம்மை வாழ வைப்பதற்காக பிறந்தார். நம்மை வாழ வைப்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதான் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். யோவான் 3:16 சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கரங்களை தட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, பிதாவாகிய தேவனை, பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அன்புனா என்ன சொல்லுங்க? அன்புனா என்ன? அன்போட செயல்பாடு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒருத்தவங்க உங்க மேல அன்பா இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? இல்ல, அன்பு அப்படின்னாலே கொடுக்கிறது தான் அன்பு. எல்லாம் சொல்ல, கொடுக்கிறது தான். உங்கள்கிட்ட அன்பு கொடுத்தாங்கன்னா அன்பா இருக்கா? நீங்க அன்பு கொடுக்கல, கோபத்தையும் வெறுப்பை கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா அன்பா இல்லைன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட கொடுக்கறது தான் அன்பு. இப்ப ஒரு பிறந்த நாள் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? ஒரு gift கொடுக்குறோம். எதுக்கு? ஒரு அன்பை வெளிப்படுத்துறோம். ஒரு திருமண நாள் அப்படின்னா ஒரு gift கொடுக்குறோம். கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு, ஏதாவது உறவு முறைகளிலே அல்லது நண்பர்கள் வட்டாரத்திலே ஒரு கொடுக்குறோம். கொடுக்கிறது என்னது? அன்பு. கொடுக்கிறது அன்பு. பாருங்க, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தார்.
அன்பின் உச்சகட்டம் தான் அது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன், பிதாவின் செல்ல பிள்ளை, பிதாவினுடைய மடியிலே இருந்தார். வசனம் சொல்லுது, பிதாவினுடைய மடியிலே இருந்தார், செல்ல பிள்ளை. இவர் என் நேசகுமாரன். பாருங்க, அவ்வளோ நேசிக்கிறார் அவரை. பாத்தீங்களா? ஆனா அவரை விட உங்களை தான் அதிகமா பிதா நேசிக்கிறார். என்ன, நேசகுமாரனே உங்களுக்காக கொடுத்தாருங்க. நம்ம ரொம்ப விலை மதிப்பு உள்ள ஒரு பொருள் நம்ம வச்சிருப்போம், அதை அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கு என்ன பண்ண மாட்டோம், கொடுக்க மாட்டோம். ஆனால் உங்கள் உயிரை விட அதிகமாக ஒரு நாள் நேசிப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், கொடுப்போம். பாருங்க, இயேசு கிறிஸ்து அப்படி தான் கொடுக்கப்பட்டார். நம்ம அவருடைய ஜீவனை விட நம்மள அதிகமாக பிதா நேசிச்சதுனால தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அவர் பேர் என்னது? நித்திய பிதா. நித்திய பிதா, தேவனுடைய மகிமையின் பிரகாசம், தேவனுடைய தன்மையின் சொரூபம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிதாவுக்குள்ள இருந்தவர் குமாரனாக பூமிக்கு வெளிப்பட்டார். பாருங்க, இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்ற ஒரு சில குறிப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். எடுத்து வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. அல்லேலூயா. பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை, சந்தோஷம் கிடையாது, மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கின்றேன். கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்துட்டாரு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதாவது என்ன காரியம் அப்படின்னா, இனிமே நீங்க எதை குறித்து என்ன பண்ண வேண்டியதில்லை, உங்களை ரட்சிக்கிறவர் பிறந்துட்டாரு. பாவத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பரம்பரையா தொடர்ந்து வர்ற சாபத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வியாதியை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏழ்மையை குறித்து, தரித்திரத்தை குறித்து, இல்லாமையை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க மரணத்தை குறித்து கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இரட்சகர் பிறந்துட்டாரு, ரட்சிக்கிறவர் வந்துட்டாரு. அதனால எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இரட்சகர் பிறந்துட்டார். இந்த காலை வேளையிலே நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பயத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அது அப்படி ஆயிருமோ, இது இப்படி ஆயிருமோ, நினைச்ச மாதிரி வியாதினால பயம், அல்லது குடும்ப சூழ்நிலை பயம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பயம், அல்லது உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த பயம், அல்லது உங்க சரீர நிலைமையை குறித்த பயம். நீங்க எப்படிப்பட்ட பயத்திலே இருந்தாலும் நான் சொல்றேன், உங்களை பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா உங்களை ரட்சிக்கிற ரட்சகர் ஒருத்தர் உங்க கூடவே இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் உங்களை தூக்கிடுவாரு. அவர் மரண இருளில் பள்ளத்தாக்குல நீங்க இருந்தாலும் உங்களை தூக்கி கண்மலை மேலே நிறுத்தக்கூடியவராக இருக்கிறார். நீங்க சிறையில் இருந்தாலும் உங்களை தூக்கி சிங்காசனத்தில் உயர்த்துகிறவராக அவர் இருக்கின்றார். கரங்களை தட்டி மறுபடியும் அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோம். எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில இருந்தாலும் அந்த மோசமான சூழ்நிலையை அவர் திருப்பி, உங்க சிறையிருப்பை திருப்பி உங்களை உயர்த்தி உன்னதத்திலே உயர் ரகமான ஸ்தானத்துல உங்களை உட்கார வைக்கக்கூடியவராக அவர் இருக்கின்றார். ஒரு உன்னதமான உத்தியோகத்துல உங்களை உட்கார வைப்பார். பாருங்க, இப்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. ரட்சிப்பு தான் சொல்யூஷன். அது கிடைச்சிருச்சு. பாருங்க, 2 நோயாளி ஒரு டாக்டர்கிட்ட போனாங்களாம். 2 பேத்துக்குமே ஒரே மாதிரி வியாதி. 2 பேத்துக்குமே ஒரே மாதிரி வியாதி. அது மரணத்துக்கு ஏதுவான வியாதி. சரிங்களா? இப்ப டாக்டர்கிட்ட அவங்களோட ரிப்போர்ட்டை கொண்டு போய் காமிக்கிறாங்க. நம்ம டாக்டர் பார்க்குறாரு. பார்த்துட்டு இது உண்மையிலேயே டேஞ்சரான ஒரு டிசீஸ் தான், இது மரணத்துக்கு எதுவான வியாதி தான் அப்படின்னு அந்த நோயாளிகிட்ட சொல்லும் பொழுது அந்த நோயாளி சொல்றாராம், ஆமா டாக்டர், ஏற்கனவே இந்த நோயை குறித்து நான் என்ன பண்ணிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கிறேன், கண்ணாரையும் பார்த்துருக்கிறேன். எங்கள் வீட்டில் கூட, எங்கள் சொந்தத்தில் கூட 2 பேத்துக்கு இதே மாதிரி வியாதி அஃபெக்ட் ஆயிடுச்சு. அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. அதே போல் எனக்கு வந்துருச்சு. இன்னும் நான் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறேன், நாட்களை நான் எண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அது டாக்டர் சொல்கிறாரு, இல்லை 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 இல்லை, அது அந்த காலம். இப்போ அதுக்கான மருந்துலாம் வந்துருச்சு. இப்போ நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இவங்களெல்லாம் பார்க்காத, செத்து போனவங்கலாம் பார்க்காத. இப்போ மருந்து வந்துருச்சு. இந்த மருந்தை நீ ஒழுங்காக எடுத்துக்கிட்ட அப்படின்னா கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடுவேன், சுகமாயிருவேன். நீ சாக வேண்டிய அவசியம் கிடையாது, வாழலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி டாக்டர் சொல்லிட்டு மருந்தை வாங்கிட்டு போயிட்டான்.
போய் அவன் இந்த மருந்தை பார்க்கல, மருந்தை ஒழுங்கா எடுத்துக்கிறல, இந்த ரிப்போர்ட்டையே பார்த்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி நடந்துச்சு பார்த்தீங்களா, இறந்தாங்கல்ல, அவங்களே நினச்சிக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். மருந்த முறைப்படி என்ன பண்ணல, எடுக்கல. அதே போல அதே நோயின் தாக்கம் கொண்ட இன்னொரு நபரும் டாக்டர்கிட்ட போறாரு, ரிப்போர்ட்டை காமிக்கிறாரு. அப்போ அவர் டாக்டர் சொல்றது அப்படியே கேட்கிறாரு. டாக்டர் சொல்றது அப்படியே கேட்கிறார், நீ சாக வேண்டிய அவசியம் கிடையாது, அதற்கான ரெமடி தீர்வு வந்துருச்சு, இந்த மருந்தை மட்டும் நீ ஒழுங்காக எடுத்துக்கிட்டே இருந்தால் போதும், நீ நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணுற, ரிப்போர்ட்டை பார்க்கல, மறிச்சு போனவங்க செத்து போனவங்க பழைய ஆட்கள்லாம் அவன் யோசிக்கவே இல்லை, அந்த வியாதினால செத்து போனவங்களை பற்றி யோசிக்கவே இல்லை. அவன் டாக்டர் சொல்றதை மட்டும் கேட்டு மருந்து மட்டும் என்ன பண்ணிட்டே இருக்கிறான், எடுத்துக்கிட்டே இருக்கிறான். பாருங்க, இப்போ 2ல் ஒருத்தர் செத்து போயிட்டான். யார் செத்துருப்பா? வியாதி வந்ததுல 2 பேர் செத்து, 2 பேர்த்துல ஒரு ஆள் இறந்துட்டான். யார் இறந்தான்? 2 பேத்துக்குமே ஒரே வியாதி தானே வந்துச்சு. 2 பேத்துக்குமே ஒரே வியாதி, உயிர்கொல்லி வியாதி தானே வந்துச்சு. ஒருத்தன் மட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், ஒருத்தர் செத்து போயிட்டான். ஏன் அப்படின்னா, வியாதினால் அவன் சாகல, மருந்தை எடுத்து கொள்ளாதனால செத்தான். இன்னைக்கும் கூட கர்த்தர் ரட்சிப்பை வச்சிருக்கிறாரு, மீட்பை வச்சிருக்கிறாரு, நிலைவாழ்வை வச்சிருக்கிறாரு, நித்திய ஜீவனை வச்சிருக்கிறாரு, பாவ மன்னிப்பை வச்சிருக்கிறாரு, பரிசுத்த வாழ்வை வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் எடுத்துக்கொள்ளாம, சுதந்திரிச்சு கொள்ளாம, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம அநேகர் என்ன பண்றாங்க, நரகத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களே என்ன பண்றாங்க, போறாங்க. ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்தி நரகத்துக்குள்ள தள்ளல, அவர்களே விருப்பப்பட்டு போறாங்க. ஏன்னா ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த மருந்து அவங்க எடுத்துக்கொள்ளவில்லை. நம்மளும் பாவி தானே. அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்றான், பாவிகளில் பிரதான பாவி. பாருங்க, ஒரு போதர் அழகா சொல்லுவாரு, பரலோகம் என்பது மன்னிக்கப்பட்ட பாவிகள் இருக்கக்கூடிய இடம், நரகம் என்பது இயேசு கிறிஸ்து கொடுக்கும் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கும் இடம். அப்ப எல்லாருமே பாவிதான். யார் இயேசு கிறிஸ்துவனுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க பரிசுத்தமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு போறாங்க. இயேசு கிறிஸ்துவோட ரட்சிப்பையும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாம அதே பாவி என்ன பண்றான், நரகத்துக்கு போறான். இன்னைக்கு ஆண்டவர் ரெமடி என்ன பண்ணிட்டாரு, ஏற்படுத்தி வச்சுட்டார். அதான் வசனம் சொல்லுது, பாவிகளை ரட்சிக்க. எடுத்து வாசிங்க, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பாருங்க, பிறந்தார்னு போட்டிருக்குதா, வந்தார்னு போட்டிருக்குதா? ஏன் பிறந்தாருன்னு பவுல் எழுதல? பவுலுக்கு நல்ல வெளிப்பாடு இருக்குது. ஏன்னா ஒரு மனுஷன் பிறக்கிறதுல இருந்து வாழ ஆரம்பிப்பான், அல்லது தாயின் கருவிலே அவன் கருவாக இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்வின் துவக்கம் ஆரம்பமாகிறது என்று சொல்லலாம் நாம. ஆனா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அவருடைய வாழ்வின் துவக்கம் அல்ல. அவர் தான் அல்பா, அவர் தான் ஒமேகா, அவருக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. அவர் தான் ஆதி, அவர் தான் அந்தமா இருக்கிறாரு, அவர் தான் தொடக்கமா இருக்கிறார், அவர் தான் முடிவா இருக்கிறார். பாருங்க, அவர் நம்மெல்லாம் கவனிங்க, என்ன பாருங்க, நம்மெல்லாம் பிறந்ததுனால வந்திருக்கிறோம் இங்க, அப்படிதானே? நீங்க பிறந்திருக்கிறீங்க, அதனால இங்க வந்திருக்கிறீங்க பூமிக்கு. அவர் பிறந்து வந்தவர்ல, பிறந்தவர். நம்ம பிறந்து வந்திருக்கிறோம், அவர் அங்க இருந்து பரத்திலிருந்து பிறந்திருக்கு. அதான் சொல்றாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அப்ப ரட்சிப்பு எல்லோருக்கும் அவசியமானதாக இருக்குது. பாருங்க, ரோமர்ல படிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. அப்ப எல்லாருமே பாவிதான், அப்படிதானே? அப்படியா? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. ஒரு சிங்கத்துக்கு நீங்க வேட்டையாட சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சிங்கத்துக்கு நீங்க வேட்டையாட சொல்லிக் கொடுக்கணுமா? சிங்கம் பார்க்கும்போது குட்டியா இருக்கும்போது எப்படி இருக்கும், அது பூனை மாதிரி தான் இருக்கும். ஒரு பூனையும் சிங்கத்தையும் சேர்த்து நீங்க என்ன பண்ணலாம், வளர்க்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், சிங்க குட்டிக்கும் பால் பாட்டிலில் பால் கொடுக்கலாம், பூனை குட்டிக்கும் என்ன பண்ணலாம், பால் பாட்டிலில் பால் கொடுக்கலாம், குடிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனா சிங்கம் வளர 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 ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா அடுத்து என்ன பண்ணும், பால் குடிக்காது. பால் அதோட உணவு கிடையாது. இப்ப பால் கொடுக்குற நீங்க தான் உணவு.
நீங்கள் ஃபீடிங் பாட்டில் கொண்டு போனீங்கன்னா அது கையில் ஒரே அடி அடிச்சுன்னா அப்படி கை கடிச்சு வச்சிடும் பாருங்க. அதுக்கு அது நேச்சராகவே அதுக்குள்ளே என்ன இருக்குது, அந்த வேட்டையாடக்கூடிய அந்த தாக்கக்கூடிய அந்த குணம் இருக்குது. மீனுக்கு நீங்கள் நீச்சல் சொல்லி கொடுக்கலாமா, கொடுக்க முடியுமா? அது உங்களுக்கு நீச்சல் சொல்லி கொடுத்துரும். மீன் குட்டியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அப்பா ஐயோ குட்டி எதுனா தெரியும் அப்படின்னா அது தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா என்ன பண்ணும், சூப்பராக நீச்சல் அடிக்கும். ஏன்னா அந்த வித்து அதுக்குள்ளே இருக்குது, அந்த சுபாவம் அந்த வித்து அதுக்குள்ளே இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, அது தன்னுடைய காரியங்களே செயல்படுத்துது. அப்போ மனுஷனுக்கு வந்து பாவம் செய்ய சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அவனுக்குள்ள அந்த சுபாவம் ஜென்ம சுபாவம் இருக்கிறதுனால அவன் நேச்சராகவே என்ன பண்ணுறான் பாருங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்படியே கரை திரையற்ற நல்ல ஒரு ஒரு ஸ்டேஜில் இருக்குதுங்க பிள்ளைங்க. கொஞ்சம் வளர 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 உலகத்தின் கலப்புகள் கலக்க அந்த கேரக்டர்லாம் மாறுது. ஃபஸ்ட்டு எதில் வருதுன்னா பொறாமையில் வருது பாருங்க. இப்போ சின்ன பிள்ளையில பாருங்களேன், நீங்கள் தெரியும். ஏன்னா முதல் பாவம் பொறாமையிலேருந்து ஆரம்பிச்சிச்சு, மேட்டிமை மன மேட்டிமையிலேருந்து ஆரம்பிச்சிச்சு. உன்னதத்திற்கு ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அடித்து தாள தள்ளினா இருக்கீங்க லூசிஃபரை பாருங்க. சின்ன பிள்ளைகளுக்குள்ள என்ன ஆகுது, பொறாமை. அவங்கள மட்டும் அந்த பாப்பாவை மட்டும் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சிறீங்க, என்ன பண்ண மாட்டீங்க, கண்டுக்கிற மாட்டீங்க. உங்கள் பிள்ளைங்க அப்படி சொல்கிறத நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கோவம் வரும், அடிக்கிங்க, கடிச்சு வைக்கிங்க, பிடுங்கிடுவோங்க. அவங்க வச்சுருக்கிற இந்த இந்த கேரக்டர்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த ஜென்ம சுபாவத்திலேருந்து என்ன பண்ணுது வருது. நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது எதாவது சொல்லிக் கொடுத்தீங்களா? கோவப்படுறது சொல்லிக் கொடுத்தீங்களா? அடிக்கிறது சொல்லிக் கொடுத்தீங்களா? பாருங்க, ஒரு சில வீட்டில் அடிக்க கூட மாட்டாங்க பிள்ளைங்களை, அடிக்காமலே வளர்ப்பாங்க. அந்த பிள்ளைங்க அடிக்கும். எப்படி இருந்தால் அதுக்குள்ளே எப்படி வந்துச்சுங்க அந்த கேரக்டர் இன்பில்டாக உள்ளவே வருது பாருங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார் பாருங்க. அந்த பாவத்திலிருந்து மீட்க தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சிக்க வந்தார். இந்த ஜென்ம சுபாவம் கொண்ட அந்த மனுஷனை இந்த ஜென்ம சுபாவத்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு புது சிருஷ்டியாக புது படைப்பாக மாற்றுவதற்கு தான் கிறிஸ்து வந்தார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவை எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதான், எல்லாத்தையும் புதிதாக்குவார் அவர். உங்க கேரக்டர்லாம் மாத்திருக்கிறார். இன்னைக்கு யோசித்து பாருங்க, உங்க பழைய வாழ்க்கையை இதுக்கு முன்னாடி நீங்க யோசித்து பாருங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? சரி, 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி உங்க கேரக்டர் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு எவ்வளவு கனிகள் கொடுக்குறீங்க, எவ்வளவு கேரக்டர் வந்திருக்குது. முந்தி உங்களுடைய கோபம் எப்படி இருக்கும், இப்போ நீங்க எப்படி இருக்கிறீங்க? முந்தி உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும், இப்போ எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய செயல்பாடுலாம் எப்படி இருக்கும், முந்தி இப்போ எப்படி இருக்கிறீங்க? மாற்றத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்டாக்கி இருக்கிறார். அப்ப ரட்சிப்பை அவர் வச்சிருக்கிறாரு. ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணணும்? சுகந்தரித்துக் கொள்ளணும். பாருங்க, ஒருத்தவன் பெரிய தப்பு பண்ணிட்டான். கவனிங்க, ஒரு மனுஷன் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டான், ஒரு குற்றம் செஞ்சுட்டான். அந்த அந்த குற்றத்தை தன்னுடைய நண்பன்கிட்ட சொல்கிறான். நண்பன்கிட்ட சொல்லும் பொழுது நண்பன் சொல்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் இருக்கிறாரு, அந்த லாயர்கிட்ட நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். அவர் உனக்காக என்ன பண்ணுவார், வாதாடி உன்னை அந்த பிரச்சனையிலேருந்து என்ன பண்ணுவார், விடுதலை ஆக்கிடுவார். நீ பண்ணது தப்பு தான், இருந்தாலும் ஒரு சில இதெல்லாம் இருக்கும், உன்னை எப்படியாச்சும் அதுலேருந்து இந்த கேஸ்லேருந்து வெளியில் கொண்டு வந்துடுவார் அப்படின்ட்டு அந்த லாயர்கிட்ட கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குற்றவாளியாக இருக்கிற நண்பன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவன் அந்த காலம் கடத்திக்கிட்டே இருக்க. உடனே நான் பண்ணலை, அந்த வக்கீல்கிட்ட போகலை, இது போவோம் இருந்துகிட்டே இருக்கிறான். சரிங்களா? இப்போ அந்த அவன் மேலே பதிவிடப்பட்ட அந்த வழக்குகள் அதெல்லாம் ரொம்ப நெருக்கமாயிருச்சு. இப்போ அவன் மேலே வந்து ஒரு சில இது ஆகுது, கேஸ் ஆகுது. இப்போ நெருக்கடி வந்ததுனால என்ன பண்ணுறான், இப்போ நண்பன்ட்ட ஓடுறான், நண்பா நீ சொன்ன அன்னைக்கு ஒரு லாயரு, அவரை போய் பார்ப்போம், அவர் எனக்காக வழக்காடுவார்ல, நான் அந்த பிரச்சனையில் விடுதலை ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, சாரி நண்பா அப்படின்னா. ஏன் அப்படின்னா அவருக்கு இந்த ஊர்லேருந்து வேற ஊருக்கு போயிட்டார். சரி, வேற ஊருக்கு போனால் என்ன, நம்ம இன்னொரு அங்கே போய் அவரை போய் தேடி போகணும்னு சொல்லிட்டு அவசரமாக ஓடுறான் அவரை கூட்டிட்டு. இப்போ போய் பார்த்தா அவர் வக்கீலா இல்லை, அவர் என்ன ஆகிட்டாருன்னா நீதிபதியா மாறிட்டார். இப்போ யாரா மாறிட்டாரு? இப்போ நீதிபதிட்ட போய் ஐயா இந்த மாதிரி பிரச்சனை நான் மாட்டேன், அப்ரூவர் ஆகுறான் போய் பிரச்சனை எல்லாம் சொல்கிறான். சொல்லும் பொழுது நீதிபதி பார்த்து சொல்கிறாரான், சாரி நீ ரொம்ப லேட்டாக வந்துட்ட, நான் வக்கீலாக இருக்கும் பொழுது உன்னோட குற்றத்தை ஒப்பு கொண்டிருந்த அப்படின்னா நான் உனக்காக வழக்காடி உன்னை இந்த பிரச்சனையிலேருந்து என்ன பண்ணியிருப்பேன், விடுதலை ஆக்கியிருப்பேன், உனக்கு கிருபை கொடுத்துருப்பேன், உனக்கு இறக்கம் கொடுத்துருப்பேன். இப்போ நான் நீதிபதியாக மாறிட்டேன், இப்போ நீயே என்ன பண்ணிட்ட, அப்ரூவராக மாறிட்ட, அதனால் உனக்கு கண்டிப்பாக தண்டனை தீர்ப்பு உறுதி, தண்டனை நான் கொடுத்து தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். பாருங்க எப்படி இருக்குது, கேட்கறதுக்கு எப்படி இருக்குது. இதே போல தான் பாருங்க, இன்னைக்கு நம்ம கிருபையின் காலத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம்.
இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக வழக்காடுகிறவராக இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார், நமக்காக கிருபைகளையும் இரக்கங்களையும் தயவுகளையும் வாரி 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 கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் நீங்க மனம் திரும்பணும், இந்த நேரத்திலே பாவ மன்னிப்பு கேட்கணும், இந்த நேரத்திலே கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து ஒப்புரவாகணும். அப்ப நமக்காக வழக்காடி நம்மளை விடுதலையாக்கி ரட்சிக்கிறதுக்கு ரட்சகரா இருக்கிறார். ஆனா ஒரு காலத்துல ஒரு நியாயாதிபதியாக திரும்பி வர போறார். இரண்டாம் வருகையில நியாயாதிபதியாக அவர் வர்றார், நியாயாதிபதியாக வர்றார். அவர் சொல்றாருல, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூடவே வருகிறது. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதியா இருக்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், இன்னும் நீதி செய்யட்டும், இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், நான் வர்றேன். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது நமக்காக வழக்காடுகிறவராக, பரிந்து பேசுகிறவராக, வேண்டுதல் செய்கிறவராக, நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறார். இப்பவே மனம் திரும்பி நம்ம மனம் பொருந்திட்டோம்னா ரட்சிப்பு இன்னைக்கே இருக்குது, இன்னைக்கே ரட்சிப்பு இருக்குது. ஆனா அவர் நியாயாதிபதியாக நீதிபதியாக வரும் பொழுது நம்ம அவர்கிட்ட போய் ரட்சிப்பு என்ன பண்ண முடியாது, அப்ப ரட்சிப்பு கிடையாது, அப்ப பச்சிப்பு. இப்ப கிருபையின் காலத்தில் இருக்கிறதுனால ரட்சிப்பு. நியாயாதிபதியா அவர் வரும் பொழுது ரட்சிப்பு கிடையாது. அதனால எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். நீங்க எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கடந்த கால வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பாவங்கள் நீங்க செஞ்சிருந்தாலும் சரி, இன்னைக்கே உங்க இயேசு கிறிஸ்து உங்க எல்லா பாவங்களையும் மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மன்னித்து அதை மறந்துடுவார். நீங்க கூட நினைச்சு பார்ப்பீங்க, உங்க சுற்றி இருக்க கூட யோசிச்சு பார்ப்பாங்க, உங்களை குறித்து பேசுவாங்க, நீ இப்படி வாழ்ந்தவ தானே, நீ இப்படி இருந்தவன் தானே, உன்னோட செயல்பாடு இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அப்படி சொல்லவே மாட்டார். அவர் மன்னித்து மறக்கிறவர். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போடுகின்றவராம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா நம்முடைய அக்கிரமங்களை பாவங்களை நம்ம எப்படி விளக்கி இருக்கிறார், விளக்கி இருக்கிறார். பாருங்க பாருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ரட்சிப்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அடுத்து எடுத்து வாசிங்க. யோவான் 11ஆம் அதிகாரம், யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தாள். பாருங்க, தேவனுடைய மகிமையை முதலில் இழந்தது யார் என்றால் ஆதாம். தேவ சாயல் என்ன பண்ணிட்டான், பாவம் செய்ததுனால இழந்துட்டான். இப்ப இந்த இழந்து போன தேவ மகிமை எப்படி திருப்பி வருகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக வருகிறது. இயேசு கிறிஸ்துவ ஆண்டவராக இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆதாம் இழந்து போன அந்த தேவ சாயல் இன்னைக்கு உங்களுக்குள்ள என்ன பண்ணுது, உள்ள வந்துருது, உங்க ஆவியில வந்துருது, ஆவிக்குள்ள டவுன்லோட் ஆயிருது. இது எப்ப வெளியில வரும்னா, நாம் இமை பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம் தெரியுமா, அப்ப வரும் தேவ சாயல். அப்படியே பூரணப்படும். இப்ப நம்ம பூரணமாகி கொண்டிருக்கின்றோம், பூரணம் அந்த ப்ராசஸ்ல இருக்கிறோம், ப்ராசஸ்ல இருக்கிறோம். பாருங்க, அடுத்து மூன்றாவது குறிப்பாக சங்கீதம் 49 7 முதல் 9 வரை உள்ள அது ஒருபோதும். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஒரு சில விஷயங்கள் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. முடியாது. எது முடியாது? சகோதரனுடைய அழிவை காணாமல் அவனுக்காக அவன் என்றென்றைக்கு உயிரோடு இருக்கும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்றென்றைக்கு உயிரோடு இருக்கும்படி என்ன மீனிங்? நித்திய ஜீவன். அவன் அழிஞ்சு போகாம, நரகத்தில் அழிஞ்சு போகாம நித்தியமா வாழக்கூடிய அந்த நிலைமைக்கு அவனை கொண்டு போவதற்கு என்ன கொடுக்கணுமா? என்ன போட்டுக்கிட்டீங்க? மீட்கும் பொருள். அவனை மீட்பதற்கு ஒரு மீட்கும் பொருள் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அதை யாரால் என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. மனுஷனால கொடுக்க முடியாது. மனுஷனால கொடுக்க முடியாதுன்றதுக்காண்டிதான் இயேசு கிறிஸ்து தேவன் மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தார். ஏன்னா வசனம் சொல்லுது, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். தேவதூதன் மரியாதை அந்த வார்த்தை சொன்னா, தேவனால் எல்லாம் கூடும். பாருங்க, மீட்கும் பொருளை கொடுப்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். எடுத்து வாசிங்களேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம்.
எல்லாரையும் மீட்கும் பொருளாக, பாருங்க, மீட்கும் பொருளாக ஏதோ ஒன்றை கொடுப்பதற்காக அவர் வரவில்லை, மீட்கும் பொருளாக தம்மையே கொடுக்கிறதுக்காக வந்தார். எடுத்து வாசிங்க, வாசிங்க, வாசிங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆதாம் பாவம் செய்து மனுக்குலத்தை பிசாசுக்கு அடிமையாக்கி விட்டான். இப்பதான் சொன்னேன், எப்படி ஒரு சிங்கத்துக்கு வந்து வேட்டையாட சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, மீனுக்கு நீச்சல் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, மனுஷனுக்கு பாவம் செய்ய சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்பில்டாவே அவனுக்குள்ள அந்த விதைகள் இருக்கிறதுனால, அந்த வித்து அவனுக்குள்ள இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றான், பாவம் செய்யறவனாக மாறுறான். ஏன் அப்படின்னா, இந்த பிசாசோடைய ஆளுகை கீழே அவன் இருக்கிறான். ஆதாம் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு கொடுத்த அந்த ஆளுகையை, அதிகாரத்தை என்ன பண்ணிட்டான், பிசாசிட்ட கொடுத்துட்டான், இழந்துட்டான், ஏமாத்தி வாங்கிட்டான். பிசாசு என்ன பண்ணிட்டான், ஏமாத்தி வாங்கிட்டான். வாங்கினதுனால எல்லாமே போயிடுச்சு. இப்ப அந்த அதுல இருந்து நம்ம தேவன் கொடுத்ததை பிசாசுல கொடுத்துட்டான். இப்ப நீதி செய்யணும் ஆண்டவர், அதை மீட்கணும். மீட்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு கிரயத்தை, ஒரு மீட்கும் பொருளை கொடுக்கணும். பாருங்க, நான் ஒரு புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு அப்பா வந்து வெளிநாட்டில் வந்து ஒர்க் பண்றாரு. வெளிநாட்டில் வந்து ஒரு பெரிய கம்பெனி நடத்திட்டு இருக்கிறார். அவங்க பையனுக்கு வந்து இங்கே இந்தியாவில் இருக்கிறாரு, பையன் இந்தியாவில் இருக்கிறாரு, அப்பா வெளிநாட்டில் இருக்கிறாரு. அப்பா என்ன பண்ணுறாரு, பையனுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தப்போ ஒரு இடத்த வாங்குறாரு. இடத்த வாங்கி அழகாக ஒரு பெரிய மாளிகை கட்டுறாரு, ஒரு பேலஸ் மாதிரி நல்ல அருமையான ஒரு மாளிகை கட்டி தன்னுடைய மகனுடைய பெயருக்கு அதை கரையம் பண்ணி கொடுத்துட்டு அவர் மறுபடியும் வெளிநாட்டுக்கே போயிடுறாரு. இப்போ இந்த பையன் என்ன பண்ணுறாரு, நல்லா இருக்கிற கொஞ்ச நாளும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் கெட்ட சவகாசம், தேவையில்லாத தொடர்புகள், கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள், இதன் மூலமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தன்னுடைய சொத்தை இழந்துட்டார். எப்படி இழந்துட்டாருன்னா, ஒரு சில நண்பர்கள்லாம் சேர்ந்து அவருடைய அந்த பத்திரத்தில் அந்த அந்த கிரயத்தை இவருக்கு பேருக்கு எழுதி வைக்கிற மாதிரி, நண்பர்களுடைய பேருக்கு எழுதி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, வாங்கிட்டாங்க. சொத்தெல்லாம் இழந்துட்டார். இப்போ இந்த வீட்டை விட்டு அவர் என்ன பண்ணப்பட்டார், துரத்தி விடப்பட்டார். இப்போ இந்த வீட்டுக்கு ஓனர் யாரு, யார் ஏமாத்தி வாங்கினானோ அவன் தான் ஓனர். ஆனால் அந்த வீடை யார் வாங்கி கொடுத்தது, அவங்க அப்பா, வெளிநாட்டில் இருக்கிற அப்பா வாங்கி கொடுத்தாரு. யாருக்கு வாங்கி கொடுத்தாரு, பையனுக்கு வாங்கி கொடுத்தாரு. இப்போ பையன் என்ன பண்ணிட்டான், அவன் பேருக்கு கொடுத்துட்டான், ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இப்போ ஏதோ ஒரு மனநிலை சரியில்லாமல் ஒரு மயக்க நிலையில் ஏமாற்றப்பட்டு விட்டான். இது அப்பாவுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. இப்போ அப்பா வந்தா என்ன செய்ய முடியும், லீகலா என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவன் மாத்திட்டான், டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இப்ப அதே இடத்த திரும்பி பையனுக்கு கொடுக்கணும்னா அப்பா என்ன செய்யணும்னா, விலக்கிரயத்தை மறுபடியும் கொடுக்கணும். யார்கிட்ட கொடுக்கணும், அவன்கிட்ட கொடுக்கணும். கொடுத்துதான் அதை மீட்க முடியும். இதே போலதான் பாக்க, நம்முடைய பரம தகப்பன் இந்த பூமியை, மனுக்குலத்தை நமக்கு கொடுத்தாரு, ஆதாம் கொடுத்தார், நமக்கு கொடுத்தார், ஆதாமின் சந்திக்கிறாங்க, நமக்கு கொடுத்தாரு. இதை என்ன பண்ணிட்டான், பிசாசு தந்திரமா ஏமாத்தி வாங்கிட்டான். இந்த இழந்து போனதை மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக தான் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மீட்கும் பொருளாக இந்த பூமிக்கு அனுப்பினார். கரையத்தை செலுத்தினார். பாருங்க, ஒரு உலகத்துல இந்த தாய் என்ப வந்து ரொம்ப மேன்மையா பெருசா நம்ம பேசுவோம். எங்க அம்மா மாதிரி வருமா, எங்க அம்மா என்னை அவளை அதிகமா நேசிப்பாங்க. அதெல்லாம் தாய் அன்பு, தந்தை அன்பு, அதெல்லாம் எதை காமிக்குது அப்படின்னா, தேவனுடைய அன்பை காமிக்குது. நான் வசனம் சொல்றது, தாய் தேற்றுகிறது போல நான் உன்னை, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய அன்பை உன் தாயின் வழியாக நீ என்ன பண்ணு பாரு. ஒரு தந்தை தோளிலே சுமப்பது போல நான் என்ன பண்றேன், சுமக்கிறேன். அப்படின்னா உன் தந்தை, என்னுடைய தந்தையாக என்னுடைய அன்பை உன் தந்தையின் மூலமா பாரு. இதெல்லாம் ஒரு இமேஜா, ஒரு ஒரு இதாக தான் வச்சிருக்கிறார் பாருங்க ஆண்டவர், காட்டுறதுக்கு தான் வச்சிருக்கிறார். ஆனா உண்மையிலே நம்மளை தாயை விட, தகப்பனை விட அதிகமா நேசிக்கிறவர் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். பாருங்க, ஒரு தாய் கூட ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு ஒரு சில இரத்த துளிகளை சிந்தி பெற்றெடுக்கிறார். பிரசவ வழியில ஒரு சில இரத்த துளிகளை சிந்தி பெற்றெடுக்கிறாள். பிரசவ வழியில சுக பிரசவமா இருந்தாலும் சரி, சர்ஜரியா இருந்தாலும் சரி, ஒரு சில இரத்த துளிகளை சிந்தி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் பிள்ளையாக பெற்றெடுப்பதற்கு ஒரு சில துளி இரத்த துளிகளை சிந்தி நம்மை பெற்றெடுக்கவில்லை. தன்னுடைய ஒட்டுமொத்த ரத்தத்தையும்
உங்களுக்காக எனக்காக சிந்தி உங்களை என்னைய தேவனுடைய பிள்ளைகளாக பெற்றெடுத்துக்கிறார். கரங்களை கட்டி மீட்கும் பொருளை கொடுத்திருக்கிறார். மீட்கும் பொருளை கொடுத்திருக்கிறார். கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. குத்தி பார்க்கறாங்க விழாவில், நீர் தான் வருது, ரத்தமே இல்லை, எல்லாவற்றையும் சிந்தித்தார். டெட்டலிஸ்டாய் எல்லாவற்றையும் கொடுத்துட்டாரு. எதுவுமே இல்லை, எல்லாம் முடிந்தது. எடுத்து வாசிங்க கலாத்தியர் 4ஆம் அதிகாரம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கரெக்டா எந்த காலத்துல வர்றாரு அப்படின்னா, நியாயப்பிரமாணம் ஆளுகை செய்யப்பட்டுக்கிட்டு இருந்த காலத்துல வர்றாரு. நியாயப்பிரமாணம் ஆளுகை செய்யப்பட்டுக்கிட்டு இருந்த இப்ப நம்ம நியாயப்பிரமாண காலத்துல இருக்கிறோமா, கிருபையின் காலத்துல இருக்கிறோமா? ஆமா. நியாயப்பிரமாணம் என்பது பாவம் மரணம் என்கிற காரியங்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்த ஒரு காலம். கிருபையின் காலம் என்பது பாருங்க, ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம். இது கிருபையின் காலம் என்பது ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம். கவனிங்க, புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ எல்லா இடத்துலையும் குளிராக இருக்குது. இந்த உதாரணம் இப்போ பொருந்துமான்னு தெரியல, இருந்தாலும் புரிய வைக்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஊட்டிக்கோ, இந்த ஊட்டிக்கு வேண்டாம், ஜம்மு காஷ்மீர் போகிறீங்க. எங்கே போகிறீங்க? ஜம்மு காஷ்மீர் போகிறீங்க. அங்கே போகும்போது எப்படி போவீங்க? இப்போ போட்டிருக்க இதே ட்ரெஸ்ஸை போட்டு போவீங்களா? நான் இதே போட்டிருக்க ட்ரெஸ்ஸை போட்டு நான் ஜம்மு காஷ்மீர் போக முடியுமா? நாங்கள் என்ன பண்ணணும், அங்கே போய் அங்கே ஸ்வெட்ரு போடணும், மஃப்ளர் கட்டணும், ஃபுல்லாக என் மூஞ்சை ஃபுல்லாக கவர் பண்ணணும். சுவாசிக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கு மட்டும்தான் கேப்பு, மற்ற எல்லாத்தையுமே டோட்டலாக என்ன பண்ணணும், நான் கவர் பண்ணிட்டு இருந்தால் தான் அங்கே நான் இருக்க முடியும். ஏன்னா அங்கே ஒரு பிரமாணம் இருக்குது. என்ன பிரமாணம்? பணியின் பிரமாணம். அங்கே அப்படி தான் நான் இருக்க முடியும். மத்தியானம் 12 மணி ஆனாலும் சரி, 1 மணி ஆனாலும் சரி, அப்படி தான் அங்கே இருக்க முடியும். இப்போ அதே ட்ரெஸ்ஸை போட்டு இங்கே நான் மதுரையில் 12 மணி 1 மணிக்கு நின்றா எப்படி இருக்கும்? இங்கே வேற பிரமாணம் இருக்குது. இங்கே வெயிலின் பிரமாணம். இங்கே வெயில், உச்சி வெயில் மண்டையை புலந்துக்கிட்டு இருக்குது. பாருங்க, அப்படி இருக்குது. அப்ப அந்த காலம் வேற, அங்க இருக்கிற சூழ்நிலை வேற, இங்க இருக்கிற சூழ்நிலை வேற. அப்ப நியாயப்பிரமாண காலம் வேற, கிருபையின் காலம் வேற. இன்னைக்கு பாருங்க, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம குண்டக மண்டக ஏதாச்சும் ஒரு சபையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் தான் சொல்லுவேன், புதிய ஏற்பாடை ஃபுல்லா படிச்சு முடிங்க. பவுல் நிருபங்களை ஃபுல்லாத்தையும் படிங்க, எல்லா நிருபங்களை ஃபுல்லாத்தையும் படிங்க. அப்பதான் உங்களுக்கு கிறிஸ்துவின் உபதேசம்னா என்னன்னு தெரியும். பழைய ஏற்பாடு படிக்கணும். பழைய ஏற்பாடு நிழலை வச்சு என்ன பண்ணணும், நிஜத்தை பார்க்கணும். நிழலை மட்டும் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. பாருங்க, அப்பா அப்பான்னு போட்டோவே கொஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்பா பக்கத்தில் இருக்கிற அப்பா என்ன பண்ணணும், அப்பா போப்பா அப்படின்னு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நிழலை குடிச்சிக்கிட்டு இருக்கோம், நிஜத்தை விட்டுட்டோம். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவராக வந்தார். ஏன்னா நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கக்கூடாது, நம்ம கிருபைக்கு கீழே இருக்கணும். நம்ம பாவ மரணம் என்கிற அந்த ஆளுகை கீழே இருக்கக்கூடாது, ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணத்துக்கு கீழே இருக்கணும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவாக முடிவாக இருக்கிறார். எடுத்து வாசிங்களேன், ரோமர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். அல்லேலூயா. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின், அப்ப நியாயப்பிரமாணம் இருக்குதா இல்லையா? அப்ப இருக்குதா இல்லையா? முடிவா இருக்கிறாருன்னு வசனம் சொல்லுது. இன்னும் பிரமாணத்தை என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. இப்ப ஜீவனுள்ள ஆவின் பிரமாணத்துக்குள்ள இருக்கிறோம். ஆவிய எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு போட்டு காயப்படுத்துறது, குற்றப்படுத்துறது, குறை சொல்றது, இது பிரமாணத்தை எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கு, வசனத்தை வச்சு தாக்கக்கூடாது. வசனத்தை என்ன பண்ணக்கூடாது, தாக்கக்கூடாது. இன்னைக்கு அநேகருடைய வேலை தான், கிறிஸ்துவின் அன்பை சொல்லி யாரை இழுக்கிறது கிடையாது. அவங்களுடைய குறைகளை சொல்லி ஆண்டவர் விட்டு அவங்களை தூரப்படுத்துறதுக்கு தான் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்குது. பாருங்க, கவனிங்க. அன்னைக்கு நானும் ஒரு பாஸ்டர் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு அருமையான ஒரு உதாரணம் எனக்கு சொன்னார். ஒருத்தன் ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறான், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பைக்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறான், போய் என்ன பண்ணிட்டான், ஒரு பஸ்ஸில் மோதி ஆக்சிடென்ட் ஆகிட்டான். ஆக்சிடென்ட் ஆகி
ஹாஸ்பிட்டலுக்கு அவனை தூக்கிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அவனை தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க? டாக்டர்ஸ் என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக அவனுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அவன் கொஞ்சம் கான்சியஸாக இருக்கிறான், அவனுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். டாக்டரோட வேலை என்னன்னா அவனை காயத்தை கட்டணும், அவனை குணமாக்கணும். அதான் அவனோட வேலை. இப்போ டாக்டர் வந்து ஏய் அறிவு இருக்கா முட்டா பயலே, உன்னை எவன்டா ஓவர் ஸ்பீடில் போட சொன்னான்? நினச்சேன் ஓவர் ஸ்பீடில் போய் தான் விழுந்துருக்குற. அது வண்டி வச்சிருக்கிறான் பாரு, என்ன பைக் வச்சிருக்கிறான் பாரு, கேட்டியம்மா என்னது பைக்கு, அறிவுள்ள உனக்கு கேன போய் இப்படி வஞ்சி திட்டிகிட்டே இருந்தால் என்ன பண்ணிடுவான்? செத்து போயிடுவான். இப்போ அவனுக்கு தேவையானது என்னது? ட்ரீட்மெண்ட்டு. இப்போ சபை அங்கே அதை தான் செய்யணும். அப்போ அவனை யாரு கண்டிப்பா? அவங்க அம்மா அப்பா வந்து கண்டிக்கணும். அவங்க அம்மா அப்பா வந்து கண்டிக்கணும். அவங்கள பெற்றவங்க கண்டிக்கணும். பெற்றவங்க கண்டிக்கணும். அவங்க தான் கண்டிக்கணும். இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா நம்ம மக்களுக்கு வந்து காயம் கட்டாமல் காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே புண்ணாதான் இருக்குது. புண்ணை இன்னும் மேற்கொண்டு என்ன பண்ணுறோம்? ஆசிரியர் ஊற்றி ஊற்றுறோம், சுடுதண்ணி தூக்கி ஊற்றுறோம். காயத்தை கட்டக்கூடிய அந்த ஊழியம் தான் கிருபையின் காலத்து ஊழியம். அவன் திருந்த மாட்டானே, அவன் வருந்த மாட்டானே, கெட்டு போயிடுவான். இல்லை, அது ஓ வேலை கிடையாது, ஆவியானவருடைய வேலை. ஆவியானவர் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார், உள்ளிருந்து உணர்த்துவார். இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு சிலருக்கு உணர்த்துறாரு, நான் உணர்த்தலை, அவர் தான் உணர்த்திக்கிட்டு இருக்கிறாரு. என்னன்னா நான் ஒரு மோசமான ஒரு பாவியாக இருந்தேன், மோசமான ஒரு குடிகாரனாக இருந்தேன். எத்தனையோ பேர் எனக்கு அட்வைஸ் சொன்னாங்க, யார் சொல்றதை நான் கேட்கவே இல்லை. எனக்கு ஆவியானவர் உணர்த்தினாரு. ஆவியான உணர்த்தினாதான் நான் மனம் திரும்பினேன். எத்தனை பேர் என்ன ஊழியத்துக்கு, எத்தனையோ ஊழியக்காரங்க தீர்க்கதரிசிகள்லாம் ஊழியத்துக்கு நீங்கள் ஊழிய அழைப்பிற்கு நீங்கள் போங்க நான் போகவே மாட்டேன். ஆவியானவர் ரெண்டு சொன்னார், பேசினாரு, நான் போனேன். அப்போ அவருடைய ஆவி நம்மோட ஆவி ஒன்றா இருக்கிறதுனால, அவர்கிட்ட நம்ம வந்ததுனால அவருடைய ஆவிக்கு உங்களுடைய ஆவி கண்டிப்பாக கீழ்ப்படியும். இப்போ பிரமாணத்தை என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. பிரமாணத்திலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணிட்டாரு? விடுதலை ஆக்கி விட்டார். பாருங்க, இன்னைக்கு நம்ம கிருபைக்கு கீழே இருக்கிறோம், பாவம் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது. ஆனால் நியாய பிரமாணத்துக்கு கீழே இருந்தால் கண்டிப்பாக பாவம் மேற்கொள்ளும். அதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் என்ன பண்ணுவான்? செய்வான். ஆனால் ஆண்டவருடைய அன்பை பேசிக்கிட்டே இருந்தோம்னா எதையும் செய்யக்கூடாது, அதை ஆட்டோமேட்டிக்காக செய்யாமலே போயிடுவான். நான் பார்த்துருக்கிறேன், என் ஊழியத்தில் பார்த்து, கர்நாடகாவில் பார்த்துருக்கேன், இங்கேயும் பார்த்துருக்கிறேன். அதை கும்பிடாத, இதை கும்பிடாத, அதை கலட்டாத, அதை பண்ணு, இதை பண்ணு, அப்படிலாம் என்ன பண்ணலை, நான் சொல்லவே இல்லை. நான் அப்படியே வசனத்தை மட்டும் போச்சுக்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக கையில் கட்டிருக்கு கயிறு கழுது, கழுத்தில் கட்டிருக்கு டாலர் கழுது, வீட்டில் இருக்கிற ஃபோட்டோ எல்லாம் குப்பத்தொட்டிக்கு போகுது. அவங்க அப்படியே ரசிப்புக்குள்ள ஞானத்தை எடுக்க நான் சொல்லவே இல்லை. நாங்கள் வந்து ஞானத்தை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு வர்றாங்க. எப்படி நடக்குது இது? இதுதான் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். நியாயப்பிரமாணம் கிடையாது. இது நியாயப்பிரமாணம் கிடையாது. இன்னைக்கு வந்து காயப்படுத்துகிற காரியத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் வந்து காயப்படுத்துறதுக்காக வரல, காயம் கட்டுவதற்காக வந்தார். இந்த சமாரியன், நல்ல சமாரியன், ஓ மேல அடிபட்டு கிடக்கிறான், அவனுக்கு அவர் அட்வைஸ்லாம் பண்ணலை, அவனை ட்ரீட்மெண்ட் உடனே திராட்சரசத்தை ஊற்றி கொண்டு போய் சபையில் வைக்கிறார், சத்திரத்தில் போய் வைக்கிறார். நான் திரும்பி வர்றப்ப என்ன பண்ணுறேன், நீ பார்த்துக்க, சபையோட பொறுப்பு என்ன தெரியுமா? அவனை சரி பண்ணணும். காயப்படுத்தப்பட்டு இருக்கான அவன் என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். அவர் வந்து பதில் கொடுப்பார். சரி, கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை அடியும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு தேவன் என்ன பண்ணாரு? தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னா கிருபை பொருந்தியதாக இருக்க வேண்டும் என்று வாசனம் சொல்லுகிறது. பாருங்க, வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது வெளியில. இங்க எப்படி உட்காந்துருக்கிறீங்க? உங்களுக்கு எங்க என்ன பண்ணி வெளியில வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது, வெக்கையா இருக்குது. உங்களுக்கு இங்க எப்படி என்ன அடிச்சுக்கிட்டு இருக்குது? குளிர் அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஏன்? நீங்க கட்டடத்துக்குள்ள இருக்கிறீங்க. இதே போலதான் பாருங்க, நியாயப்பிரமாணத்துக்கு வெளியில இருந்தா ஆட்டோமேட்டிக்கா பாவம் பண்ணிக்கிட்டே இருப்பான், பாவத்தின் தாக்கம் அவனுக்குள்ள இருக்கும். ஆனா கிருபைக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களை அறியாமலே எப்படி நீங்க குளிர்க்குள்ள உட்காந்துருக்கீங்களோ அதே போல நீங்க பரிசுத்துக்குள்ள வந்துருவீங்க. எத்தனை நான் சொல்றது புரியுது? பாருங்க, கர்த்தர் வந்து இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கின்றார். எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாரும் நீங்க பழைய ஏற்பாட்டுக்கு நியாயப்பிரமாணத்தின் காலத்துல கூட எதுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு அப்படின்னா, ஏன் நியாயப்பிரமாண டாபிக்ல எவ்வளவு நேரம் ஆண்டவர் பேசுறா எனக்கு தெரியல. பாருங்க, நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன், இருந்தாலும் நான் சொல்றேன். ஏன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாருன்னா அவன் யாருன்ற அவனுக்கு காட்டுறதுக்காண்டிதான். நீ யாரு? நீ ஒரு பாவி, உனக்கு ஒரு ரட்சகர் தேவை, உனக்கு ஒரு மீட்பர் தேவை அப்படின்றத அவனுக்கு காமிக்கிறதுக்காண்டிதான் பிரமாணத்தை கொடுத்தாரு.
அந்த பிரமாணத்தை கொடுத்தா கூட அவர் இரக்கத்தை என்ன பண்ணிட்டு இருந்தாரு? காமிச்சுக்கிட்டே இருந்தார். எத்தனை இடத்துல காமிச்சிருக்கிறாரு? ராகாப் என்கிற வேசிய ஆண்டவர் பாருங்க தெரிந்து கொண்டாரா இல்லையா? அவள் வழியிலே இயேசு கிறிஸ்து பிறகுறாருங்க. மோவாபிய ஸ்திரீ ரூத்து, புறஜாதினா அருவருப்பா ஐயரவா, வேசினா அசிங்கமா பார்ப்பாங்க, புறஜாதினா ஐயரவா தீண்டத்தகாதவளா பார்ப்பாங்க. ரூத்து சந்ததியில போவாசோட வழிமனையில தாவீது வர்றான். தாவீது குமாரனா இயேசு வர்றாரு. இரக்கத்தை காமிச்சுக்கிட்டே இருக்கிறாருங்க இயேசு கிறிஸ்து. இரக்கத்தை காமிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எல்லாராலும் கல்லெடுத்து எரிஞ்சு கொல்லப்படுற நிலைமையில இருந்த அந்த பாவியான ஸ்திரீக்கு இயேசு இரக்கத்தை காமிக்கிறாரு. தண்டனை கொடுக்கணும் கண்டிப்பா, ஆனா இரக்கத்தை கொடுக்கிறாரு. ஏன் இரக்கத்தை கொடுக்க? சமாரிய ஸ்திரீ எல்லாரும் வெறுக்கப்பட்ட ஒரு மோசமான ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறா. பல புருஷர்களை உடையவள், அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தது அந்த கால வாழ்க்கை. அதெல்லாம் யோசிக்காம ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவளுக்கு ஜீவ தண்ணீரோட நதியை நான் கொடுக்குறேன்றாரு, மாத்துறாரு. ஏன்னா அவர் சொல்றாரு, எவன் மேல் இரக்கமா இருக்க நான் சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன், எவன் மேல் நான் உருக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மீது நான் உருக்கமா இருப்பேன். யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன். நீ கேள்வி கேட்க முடியாது. ஏன் அவனை யாக்கோபு ஏமாத்துக்காரன், அவனை நீங்க நேசிக்கிறீங்க, ஏசா என்ன பண்ண ஏமாந்துட்டு அவனை போய் நீங்க வெறுக்கிறீங்க. அது ஏன் இஷ்டம், உனக்கு என்ன கஷ்டம்? நான் தயானாக இருக்கிறேன், நீ ஏன் வன்கண்ணனாக இருக்கின்றாய்? எனக்கு இஷ்டமானது நான் கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு கர்த்தர் சொல்லுவாரு. அப்ப யாருமே என்ன பண்ண முடியாது, அவர்கிட்ட போய் நிக்க முடியாது. என்னுடைய நீதி, என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய ஒழுக்கம், நான் அப்படியாகும் இப்படியாகும், நான் இத்தனை வருஷம் ஒண்ணுமே பேச முடியாது. எல்லாமே அவருடைய இறக்கம். இறக்கலைன்னா ஒண்ணுமே இல்லை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். வேற எதுவுமே கிடையாது. உங்க நீதியில அழுக்கான கந்த பரிசுத்தமா இருக்கிற வேணும், பரிசுத்தமாகட்டும், நீதியா இருக்கிற வேணும், நீதியாகட்டும் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அதை வச்சு உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறவர் கிடையாது. உங்க பிள்ளை சாக்கடையில் விழுந்து கிடக்குது, சாக்கடையில் தூக்கி போட்டு போயிருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? கழுவி நீங்க சொல்லி இனிமேல் போகாதரா, ஒழுங்கா போடா, சத்தம் போடுவீங்க, கண்டிப்பீங்க, திருத்துவீங்க, தூக்கி போட்டு போக மாட்டீங்க. நம்ம தூக்கி போட்டுருவோம். அப்படிதானே? பாருங்க, நியாயபரமான மனநிலையில நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. சரி பாருங்க, நான் ஒரு சபையில் ஊழியம் செஞ்சேன் ஆரம்பத்தில். அப்போ அந்த பாஸ்டர் கொஞ்சம் பிரமாணங்கள் அதிகமாக பேசுவார். கம்யூனியன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, எல்லாத்துக்குமே கம்யூனியன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, கர்த்தருடைய பந்தி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பையன் அட்டாக் அடிச்சிருந்தான் மண்டையில் அட்டாக்னா அட்டை மாதிரி இல்லை, ஒரு கோழி மாதிரி இருந்துச்சு மண்டை பார்க்குறது. வீட்டில் அடைச்சி கோழி குடி மாதிரி வச்சுட்டு நிற்கிறான். அவனை பார்த்தோன்னு இப்படி வேற இருக்காது, போகுதா போலே போ சாத்தானே. அவன் வெளியில் போயிட்டான். கம்யூனியன் கொடுக்கலங்க. என்னடா இவர் கம்யூனியன் என்ன பாஸ்டர் கம்யூனியன் கொடுக்கல அப்படின்னா, மண்டையை பாருங்க எப்படி இருக்குது, கோழி மண்டை மாதிரி வர்றேன், சைட்லலாம் ஒன்றுமே இல்லை, முன்னாடி குடி வச்சுட்டு சேவல் மாதிரி இருக்குது அப்படின்றாரு. சரி சொல்லிட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் அவனுக்கு கம்யூனியன் கொடுக்கல. ஃபஸ்ட்டு ஒரு சில ஒருத்தன் உட்காந்துருக்கிறான், அவன் மண்டையை பார்த்தா காலிஃப்ளவர் மாதிரி இருக்குது, அப்படியே காலிஃப்ளவர் மாதிரி இப்படி இருக்குங்க, அந்த மாதிரி ஸ்டைலில் வச்சுருக்கிறான். ஆனால் அவன் இவரோட கண்ணுக்கு தெரியல. ஏன் தெரியலன்னா, அவன் பையன், அந்த பாஸ்டரோட பையன் பாருங்க. அன்பு தில்லான பாவங்களை மூடுவப்படுறது அப்போ அந்த வசனத்துக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பையனாகிறதுனால அவன் மண்டை விட்டு ஒரு கண்ணுக்கு தெரியல. வேற இந்த தேவரகமான அன்பு தான் உங்களுக்கு எனக்கு வேணும். நீங்கள் யாரை பார்த்தாலும் உங்களுடைய சகோதரனா பிள்ளைகளா பார்க்க ஆரம்பிங்க, அவங்களுடைய குற்றங்கள் பெருசாகவே தெரியாது. சரி, உபாகமம் 26 18 19 வாசிங்க. பாருங்க, நீ என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அதை சொந்த ஜனமா இருப்பாய், கை கொண்டா இருப்ப. பாருங்க, எனக்கு சொந்த ஜனமா இருப்ப, கட்டளைகளை கை கொண்டா, பரிசுத்த ஜனமா இருப்ப, கட்டளைகளை கை கொண்டா. இது பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாண காலத்துல. இப்ப இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இயேசு கிறிஸ்து பிறந்து நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குறதுக்காக என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டார். இந்த பிள்ளைங்களை 2 வரைக்கும் எந்திரி, ஆசிரியர் எந்திரி, அங்க போ, வெளியில போ,
அங்கே போய் உட்கார், போ பின்னாடி போய் உட்கார். கவனிங்க, அது பழைய ஏற்பாட்டு காலத்துல. கை கொண்டால் சொந்த ஜனமா இருப்ப, கை கொண்டால் பரிசுத்த ஜாதியா இருப்ப இருப்ப ஆனா யாராலும் இருக்க முடியல. இப்ப அப்படி புதிய உடன்படிக்கைக்கு வாங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். என்னது வர? அவர் என்ன பண்ணிருக்காரு? உங்களை வர வச்சிருக்கிறாரு. நீங்க வரல, வர முடியாது. அனாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகிப்பேன், காருண்யத்தினால் நான் உன்னை இழுத்துக் கொள்வேன் சொன்னார் பாத்தீங்களா? அது இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு இழுத்துருக்கு, வர வச்சுட்டாரு. வாசிங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த பழைய அங்க உபாகமத்தில் படிச்சோம்ல, பரிசுத்த ஜாதியா இருப்பாய் கட்டளைகளை கை கொண்டால். இங்க நீ பரிசுத்த ஜாதியாய், வாசிங்க, பரிசுத்த ஜாதியாயும் சொந்த ஜனமாயும் இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்க? அவர் இழுத்துட்டாரு, அவர் இழுத்துட்டாரு. நீங்க போகல, நீங்க தூரத்துல இருந்தீங்க. தூரத்துல இருந்து நம்மள அவரிடத்துல இழுக்கிறதுக்காக தான் அங்க பரலோகத்துல தூரத்துல இருந்து தேவன் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தாரு. அங்க சொந்த ஜனமா இருக்க முடியாது, பரிசுத்த ஜாதியா நினைக்க முடியாது. இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க, சொந்த ஜனமா பரிசுத்த ஜாதியா இருக்கிறீங்கன்னா இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவராக வந்து உங்களை கிருபைக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கவனிங்க, நான் சொல்லுது, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக ஆக்குறவர் இடத்திலே விசுவாசம் வைத்தால் அந்த விசுவாசமே நீதியாக எண்ணப்படும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. பாருங்க, நீங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்ததுனால அவருக்கு பிள்ளை ஆகல, நீங்க பிள்ளை ஆனதுனால அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு தெளிவு உண்டாயிரும். வசனம் தான் போச்சுக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு வசனத்தின் மூலியமா ஆவியானவர் தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்க வாழ்ந்தீங்க, அதனால ஆண்டவர் உங்களை பிள்ளை ஆக்கல, உங்களை பிள்ளை ஆக்கிட்டாரு. இப்ப அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நடக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இதான் கிருபை, இதான் கிருபை. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல கற்பனையே கொடுத்தாரு, இன்னைக்கு கற்பனையை கொடுத்தவர் கூடவே இருக்கிறார், உள்ளே இருக்கிறார், உள்ளே இருக்கிறார், உள்ளே இருக்கிறார். இப்ப ஒரு வழி கேட்குறீங்க, இப்போ பர்மா காலனிக்கு எப்படி வரணும் பாக்கியநாதபுரத்துல இருந்து அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாரு? லைட்டு திரும்புங்க, லெஃப்ட் திரும்புங்க, ஸ்ட்ரைட்டா போங்க, சந்துக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க குழம்பு எங்கேயாச்சும் போய் நின்றுட்டு இருப்பீங்க. இப்ப பர்மா காலிலேருந்து ஒருத்தவர் போய் பாக்கியநாதபுரத்துல போய் வண்டியில எங்கூட உட்காருங்க, நான் கூட்டு போறேன் அப்படின்னா வந்தா கொண்டு வந்து என்ன பண்ணிடுவார்? டேரக்டா அதை தான் ஆவியானவர் செஞ்சுட்டு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், அது செய்ய வேண்டும், இது செய்ய வேண்டும். ஆனா போய் முட்டு சந்தில முட்டி நிற்கிற மாதிரி நின்றுட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு அந்த பிரமாணத்தை கொடுத்தவரே உள்ள வந்துட்டாரு. இருதயங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்ப எழுதிக்கிட்டு இருக்கிறார் தெரியுமா? நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்ல, உங்க இருதயத்துக்குள்ள ஆவியானவர் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு, எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. வழி இதுவே, இதுல இடவுங்கள் என்று சொல்கிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். இந்த அபிஷேகம் சகனத்தின் குறித்து என்ன பண்ணுமா? போதிக்குமா? இப்ப உங்களுக்கு அபிஷேகம் வந்துருச்சுன்னா நீங்க பாவம் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? அந்த அபிஷேகம் போதிக்கு. இப்ப நீங்க சத்தியத்தை கேட்கறீங்கல்ல, சத்திய ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. நான் பேச 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 வார்த்தை உள்ள போயிட்டே இருக்கு, டவுன்லோட் ஆகிட்டே இருக்கு, உள்ள போயிட்டே இருக்குது. நீங்க ஒரு தடுமாற்றம் வரும்பொழுது இந்த வசனம் அப்படியே போதிக்கும். ஆவியானவர் கூட பேசுவார். அன்னைக்கு பிரசங்கத்துல அந்த காரியத்தை அப்படி நினைவுபடுத்தி பேசுவார். அபிஷேகம் போதிக்கும் உள்ள இருந்து. உனக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட்டு திரும்ப லெஃப்ட் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. வசனம் போதிக்கும். இதுதான் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இந்த பிரமாணத்துக்குள்ள கொண்டு வரும்படியதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். சரி, லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். அல்லேலூயா. கவனிங்க, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன். என்னென்னத்த மனுஷன் இழந்து போனா? மனுஷன் இழந்து போனதை ரட்சிப்பதற்காக மனுஷகுமாரனாகவே அவர் வந்தார். காலையில் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், தேவகுமாரனுக்கும் மனுஷகுமாரனுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொன்னேன். மனுஷன் இழந்து போனதை மீட்டெடுப்பதற்காக மனுஷகுமாரனாகவே வந்தார். மனுஷன் எதை இழந்து போனா? ஏதேனில் என்னென்னத்தை இழந்துட்டு போனா? ஏதேனில் என்னென்ன இழந்து போனாவே சொல்லுங்க? தேவ மகிமையின் சாயலை இழந்து போனான். தேவனோடு உள்ள உறவை தொடர்பை இழந்து போனான். தன்னுடைய குடியிருப்பை
இழந்து போனான், ஏதேனை விட்டு வெளியில போயிட்டான். அடுத்து சகல விருட்சத்தின் கனிகளை என்ன பண்ணா? இழந்து போனா. அடுத்து எதை இழந்து போனா? நதிகளை இழந்து போனா. நதி ஓடிச்சுலங்க, நதிகளை இழந்து போனா. இதெல்லாம் என்ன பண்ணிட்டான்? மனுஷன் இழந்துட்டான். இந்த இழந்து போனது எல்லாம் மனுஷனுக்கு மறுபடியும் மீட்டு கொடுப்பதற்காக தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். தேவ சாயலா மாற்றுறதுக்காக. ஏதேன்ல மனுஷன் எதெல்லாம் இழந்தானோ எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்காக வந்தார். தேவ சாய். இப்ப நீங்க நம்மள ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவை எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்கள் மெய்யான முந்திய நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சையினால் கெட்டு போகின்ற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட தேவ சாயலை தரித்துக் கொள்ளுங்கள். நீங்க ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது கிறிஸ்துவை நீங்கள் தரித்துக் கொண்டீர்களே, வசனம் இருக்குதுல்ல. இப்ப இந்த ஒரு தேவ சாயலை உங்களுக்கு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். நீங்க உங்களை தேவ சாயலா மாத்திருக்கிறார். பரலோகம் உங்களை எப்படி பாக்குதுன்னா இயேசுவை போல பாக்குது, மனவாட்டியா பாக்குது, தன்னுடைய பிள்ளைகளா பாக்குது. பிதா அப்படிதான் உங்களை பாக்குறாரு. தேவனோடு உள்ள தொடர்பை இழந்தான். இன்னைக்கு நீங்க இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னு பரலோகம் என்ன பண்ணுது? பதில் கொடுக்குது, தொடர்பை கொடுத்தாரு. அடுத்து குடியிருப்பை இழந்து போனான். என்ன குடியிருப்ப? ஏதேன்ல. இன்னைக்கு நம்மளுடைய குடியிருப்பு எங்க இருக்குது? பூமியிலே இருக்குது, கொடுத்துருக்கிறாரு. பூமியிலே வீட்டை கொடுக்குறாரு, பரலோகத்திலையும் வீட்டை கொடுக்குது. பேதுருவோட ஒரு படகு மட்டும் ரப்பல, 2 படகையும் ரப்புனாரு. ஆபிரகாம் வானத்திற்குரிய ஆசீர்வாதங்களை மட்டும் வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல சொன்னார். வானத்துக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்குது. வேற என்ன மனுஷன் இழந்து போனா? விருட்சத்தின் கனிகளை இழந்து போனா. இன்னைக்கு ஆவியின் கனி நம்மளுக்குள்ள வெளிப்படுது. ஒவ்வொரு கனியும் நம்மளுக்குள்ள வெளிப்படுது, ஆவியானவர் மூலமா கொடுக்கப்பட்டிருக்குது. வேற எதை இழந்து போனா? நதி இழந்து போனா. ஏன் சொல்றாரு? என்னை விசுவாசிக்கினுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரோட நதிகள் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? கொடுத்துருக்காரு. மனுஷன் எதை இழந்து போனானோ அதையெல்லாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? நமக்கு கொடுத்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். சரி, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். அல்லேலூயா. அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தர்றதுக்காண்டி வந்திருக்கிறார். எதுக்கு? சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்காக புத்தியை கொடுக்கிறார். என்ன சொல்லுங்க? புத்தி கொடுக்கிறார். என்ன புத்தி கொடுக்கிறாரு? சத்தியம் உள்ள தேவன், பிதாவாகிய தேவன் யார் அப்படின்ற அந்த வெளிப்பாடை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று வசனம் சொல்கிறது. அந்த வசனம் சொல்லுது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நம் பிதாவை அறிந்து கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து குமாரனாக வந்தார். அவரோட பேரே இன்னொரு பேர் என்னது? நித்திய பிதா. அவர் பேர் என்னது? நித்திய பிதா. அவர் கூட சொல்றாரு, பிலிப்பை பார்த்து சொல்றாரு, பிலிப்பு கேட்கிறான், ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் இயேசு சொல்றாரு, இவ்வளவு நாள் உங்க கூட வந்து என்னை அறிந்து கொள்ளலையா? நீ என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிதாவை காண்பிக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பிதானா யாரு? பிதாவாகிய தேவன் யாரு அப்படின்றத பூரணமா வெளிப்படுத்துறதுக்கு வந்தார். பழைய ஏற்பாடு காலத்துல பூரண வெளிப்பாடு கிடையாது. பாருங்க, நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1 2 ஆகிய வசனத்தை வாசிங்க. பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு முற்பிதாக்களுக்கு திருவிழப்பட்டின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவிழம் பற்றினார்னா குமாரன் மூலமாக தன்னை யார் என்பதை வெளிப்படுத்திட்டார். பூர்வ காலத்துல எப்படி வெளிப்பாடு கிடைச்சிச்சுன்னா பங்கு பங்கு வகை வகை செப்பரேட்டா கொஞ்சம் கொஞ்சமா தான். அப்போ பிதாவை குறித்து சரியான வெளிப்பாடு மக்களுக்கு கிடையாது. அவர் தான் கொள்றாரு, அவர் தான் ஜீவனையும் கொடுக்குறாரு அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இயேசு சொல்றாரு, திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று சொல்லிட்டு திருடன் இன்னொரு ஆள் ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கிறாரு. அப்ப கொல்ற வேலை யாரோட வேலை கிடையாது,
பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் பண்ணதுனால அவங்க அழிஞ்சு போனாங்க. மோசேக்கு விரோதமா முறுமுறுக்கிறப்ப ஒரு சில காரியங்கள்லாம் செய்யும் போது இந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணம். அவங்க அவிசுவாசத்தினாலே அந்த தேசத்திற்கு பிரவேசிக்காமல் போனார்கள் தான் வசனம் இருக்குது. பாருங்க, கவனிங்க. அப்ப பிதாவை தன் பூரணமா வெளிப்படுத்துறதுக்கு இயேசு வந்தார். பூரணமா வெளிப்படுத்தி காட்டுவதற்காக வந்தார். என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்கே நான் அந்த பூமிக்கு வந்தேன் அப்படின்னு இயேசு சொல்றார். பாருங்க, அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து தன்னை பிதாவாக, பிதாவின் தற்சரூபமாக, தேவனுடைய மகிமையின் பிரகாசமாக தன்னை வெளிப்படுத்தி காண்பிச்சுட்டார். கவனிங்க, இயேசு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல யாருடைய கண்ணனாச்சு குத்தி குருடாக்கி இருக்கிறாரா? ஆனா குருடர்களுடைய பார்வையை திறந்திருக்கிறார். குருடர்களை பார்வையடைய செஞ்சிருக்கிறார். யாராச்சும் காதை செவிடாக்கி இருக்கிறாரா? இல்ல, செவிடர்களுடைய காதை திறந்து சுகமாக்கி இருக்கிறார். யாராச்சும் காலை ஊனமாக்கி இருக்கிறாரா? இல்ல, ஊனமாக்கல. ஊனமுற்றவர்களை இயேசு சுகமாக்கினார். யாராச்சும் கொன்றிருக்கிறாரா ஊழிய ஜீவியத்தில் வாழும் பொழுது? இல்ல, செத்து போன 3 பேர்த்த உயிரோடு எழுப்பினார். இதுதான் பிதாவுடைய சாயல். இதுதான் பிதாவினுடைய சாயல். அவர் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னை தாமே வெறுமையாக்கி, தேவனுக்கு சமம், தேவனுக்கு இணை, தேவன். ஒரு இடத்துல பைபிள்ல படிச்சீங்கன்னா பிதா குமாரன தேவனேன்னு சொல்லுவார். என் தேவனே அப்படின்னு சொல்லுவார். பாருங்க, தேவன் திருத்துவத்தின் 2வது ஆள் தத்துவம். பிதாவை வெளிப்படுத்துவதற்காக இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் எப்படி இருக்கிறாரு சொல்லுங்க? அன்பாகவே இருக்கிறார். அன்பாகவே இருக்கிறார். அப்ப பழைய ஏற்பாட்டில் ஒரு சில சம்பவங்களையும் ஒரு சில காரியங்களையும் வச்சுக்கிட்டு பிதா ரொம்ப மோசமானவர், கடினமானவர், அவர் ரொம்ப அப்படின்னு நீங்க முடிவுக்கு தயவு செஞ்சு என்ன பண்ணிடாதீங்க, வந்துடாதீங்க. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் இயேசு சொல்லிட்டார். இதுக்கு மேல சொல்யூஷன் எதுவுமே கிடையாது. பாருங்க, ஓரல் ராபர்ட் அப்படின்ற ஒரு பிரசங்கியார் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். பழைய ஏற்பாடை படிச்சிருக்கிறாரு, புதிய ஏற்பாடை படிச்சிருக்கிறாரு. பழைய ஏற்பாடை படிச்சிருக்காரு, புதிய ஏற்பாடை படிச்சிருக்கிறாரு. அவருக்கு குழப்பம் வந்துருச்சு. குழப்பம் என்னடா, இங்க பார்த்தா அடி உழுகுது, இடி உழுகுது, சாகுறானுங்க, அக்கினி உழுகுது, பயங்கரமா நியாய திருப்பெல்லாம் வெளிப்படுது. இங்க புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா இங்க பார்த்தா ஹீலிங் நடக்குது, டெலிவரன்ஸ் நடக்குது, சுகம் உண்டாகுது, எல்லாத்தையும் அரவணைக்கிறாரு, அன்பு செய்கிறாரு. குழப்பம் வந்துருச்சான் தேவனுடைய சுபாவம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவர் என்ன ஆண்டவரே கொஞ்சம் குழப்பமா இருக்கு அப்படின்னு. நீ மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த சுவிசேஷத்தை மட்டும் படி, உனக்கு புரியும் அப்படின்னாராம். இவர் என்ன பண்ணாரா, முழங்கால் படிச்சுக்கிட்டே இருந்தாராம். 3 நாளைக்கு படிச்சாராம். படிச்சு ஒரு மைண்ட் கிளாரிட்டி வந்துருச்சான். அப்போ சொன்னார், ஆண்டவரே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை நான் படித்தேன், இப்போ எனக்கு தெளிவு வந்துருச்சு, நீங்கள் ரொம்ப நல்லவர் ஆண்டவரே, நீங்கள் கெட்டவர் கிடையாது ஆண்டவரே, நல்லவர் தான் ஆண்டவரே. அவன் செஞ்ச தவறுனால, அவன் செஞ்ச தீமையினால ஒரு சில தண்டனைகள் அவன் வாழ்க்கையில் வந்திருக்குது. அதுக்கு அந்த பிரமாணம், பாவ மரணம் என்கிற பிரமாணம் ஆளுக்கு செஞ்சதுனால இன்னைக்கு கிருபை நிறைந்தவராகும், சத்தியம் நிறைந்தவராகும் நீங்கள் வெளிப்பட்டுட்டீங்க. இன்னைக்கு மன்னிப்பு இருக்குது, இன்னைக்கு கிருபை இருக்குது, இன்னைக்கு இறக்கம் இருக்குது, இன்னைக்கு தயவு இருக்குது, தேவன் நல்லவராக இருக்கிறார் அப்படின்ற அந்த வெளிப்பாடு அவருக்கு கிடைச்சா பாருங்க. அப்ப பிதாவை வெளிப்படுத்துவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். சரி, கடைசியாக வாசித்து முடிப்போம். யோவான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அல்லேலூயா. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியை என்னங்க சொல்லுங்க? கலாத்தியரை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மாம்சத்தின் கிரியைகள், வெளியரங்கமான வேசித்தனம், விபச்சாரம், அசுத்தம், காம விகாரம், லிஸ்ட் இருக்கும். மாம்சத்தின் இதுதான் பிசாசோட கிரியை. இந்த கிரியை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அந்த நான் லிஸ்ட் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதில் ஏதாச்சும் ஒரு கிரியை நம்ம செஞ்சிருப்போம். நான் எல்லாமே செஞ்சிருக்கிறேன், எல்லாமே இருக்குது, எல்லாருமே இருந்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு மோசமான வாழ்க்கையில, கடந்த கால வாழ்க்கையில இருந்தோம். இந்த கிரியைகளை அழிக்கும்படியாக நம்மளுக்குள்ளே இருந்து, நம்ம இருதயத்திலிருந்து, உள்ளத்தில இருந்து அழிக்கும்படியாக தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஒரு காலத்துல பாவி நம்மலாம் அப்படித்தானே,
நம்மளை மீட்டு ரட்சித்து இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையா அவர் மாற்றி இருக்கிறார். இந்த பிசாசின் கிரியையெல்லாம் நம்மகிட்ட இல்லை. இப்போ ஆவியின் கனிகள், ஆவியானவருடைய கிரியைகள் வெளிப்படுது, தேவனுடைய கிரியைகள் நம்மளுக்குள்ளே இருந்து வெளிப்படுது. காரணம் என்ன தெரியுமா? பிசாசனுடைய கிரியைகளை அழிக்க முடியாத வந்தார். பாருங்க, இன்னைக்கு தேவன் செய்கிற கிரியையும் பிசாசு செய்கிற கிரியையும் மேட்ச் பண்ணி பேசுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு ஆள் விபத்தில் மாட்டி ஆக்சிடென்ட்ல அடிபட்டுட்டாரு, சரிங்களா? இது யாரோட கிரியை? ஆமாம், ஏன்னா அவன் கொல்றதுக்கு தான் வர்றான். திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வர, நானும் ஜீவன் உண்டாயிருக்கும், இந்த ஜீவன் பரிபூர்ணம் பணம் வந்தேன்னு சொன்னார். பாருங்க, அவர் சொல்றாரு அடிபட்டுருச்சு, இதன் மூலமா கர்த்தர் எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தாரு. என்ன பாடம் கற்றுக் கொடுத்தாரு? கர்த்தருடைய கிரியை கிடையாது. இன்னைக்கு ஒரு டிஃபரன்ஷியேட் நம்மளுக்கு தெரியல. பிசாசோட கிரியைக்கும் கர்த்தருடைய கிரியைக்கும் வித்தியாசம் தெரியுதுல. வசனம் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லை. நன்மையான ஈவுகளை பூரணமான வரங்களை மாத்திரம்தான் அவர் கொடுக்குறார் பரலோகத்திலிருந்து. தீமையான காரியங்கள்லாம் அவர் கொடுக்கறது இல்லை. பிள்ளைகளாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா எப்படி உங்களுக்கு தீமையை கொடுப்பாரு? உங்க பிள்ளை அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பீங்களா? மீனை கேட்டா பாம்பை கொடுப்பீங்களா? மீன் உங்க பிள்ளை கேட்டா என்ன பண்ணுவீங்க? எந்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு 5 வயசு பையனுக்கு அப்படி மீன் முள்ளோட கொடுத்துருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் கிளீன் பண்ணி முள்ளெல்லாம் எடுத்துட்டு அதையும் உள்ள ஏதாச்சும் குட்டி குட்டி முள்ளு இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்ததை என்ன பண்றீங்க? ஊட்டி விடுறீங்க. அந்த கரிசன அந்த அன்பு உங்களுக்குள்ள இருக்குது. அந்த அன்பு எங்க இருந்து வந்துச்சு? அங்கிருந்து வந்துச்சு. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்ம இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. இது பிள்ளைகிட்ட மட்டும் தான் அந்த அன்பு காமிக்கப்படுது. நான் சொல்றேன், எல்லாத்தையும் காமிக்கப்படணும். எல்லாரையுமே நேசிக்கணும் பிள்ளைகளை போல. பாருங்க, அப்ப தீமையை கொடுக்கிறவர் தேவன் அல்ல, நன்மையை மாத்திரம் கொடுக்கிறவர் தான் தேவன். அந்த உங்க லைஃப்ல உங்க வாழ்க்கையில ஒரு சில தீமைகள் இருக்குதா, ஒரு சில இடர்கள் ஏற்படுதா, ஒரு சில பள்ளங்களை நீங்க விழுந்திருக்கீங்களா, ஒரு சில விபத்துகளை சிக்கிருக்கிறீங்களா, அல்லது ஒரு சில ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கிறீங்களா, அல்லது ஒரு சில வியாதிகள் உங்களுக்கு வந்துருச்சா, இதற்கெல்லாம் பின்னாடி பிசாசு இருக்கிறான். தேவன் கிடையாது, கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நன்மைகளை மாத்திரம்தான் நம்முடைய தேவன் செய்கிறவர், தீமைகளை செய்கிறவர் அல்ல, தீமைகளை தருகிறவரும் அல்ல. எடுத்து வாசிங்க, அப்போஸ்தலர் 10:38. அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க. அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய ஃபுல் டைம் ஜாப் நன்மை செய்வது, விடுதலையாக்குவது, குணமாக்குவது. பிசாசோட ஃபுல் டைம் ஜாப் என்னன்னா தீமை செய்வது, அடிமைப்படுத்துவது, கொல்லுவது, அழிப்பது. இந்த ரெண்டுக்கும் நீங்க என்ன பண்ணணும்? டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும். ஏதாச்சும் உங்க லைஃப்ல தீமை வந்துருச்சுன்னா அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? தேவன் கிடையாது. இது மூலமா ஆண்டவர் எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்லவே கூடாது. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு அவன் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்றான். அவன் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்றான். ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள இருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புறது கிடையாது. உபத்திரத்தின் மூலமா உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவர் கிடையாது. இப்ப ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க, விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க, சரிங்களா? இப்ப விறுவிறுன்னு கொண்டு போய் உங்க பிள்ளையோட கையை கொண்டு போய் விடு, சுடு, பத்தியா நெருப்புல விட்டா சுடும், கத்துக்கிட்டியா நீ பாடத்தை அப்படின்னு சொல்லுவீங்களா? அங்கிட்டு போகாதரா சுற்றும்டா, எங்கிட்ட போகாதரா சுற்றும்டான்னு சொல்லுவீங்களா? இப்படிதான் ஆண்டவர் செய்வார். இப்ப அவன் போய் கையை விட்டுட்டு சுட்டுட்டு வந்துட்டு நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் நெருப்புல கையை விட்டா சுட்டது நல்லது நான் கத்துக்கிட்டேன், அந்த பாடத்தை நீங்க உங்க பிள்ளைக்கு அதன் வழியாக புரிய வைக்கணும் நீங்க நினைப்பீங்களா? அப்படி அது அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொன்னாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொன்னாங்க. அதனால உபத்திரத்தின் மூலம் தான் கத்துற எதையுமே கற்றுக் கொடுக்கறதுக்கு இல்லை. நீங்க உபத்திரப்படக்கூடாதுக்காண்டி தான் அவர் உபத்திரவப்படுத்தப்பட்டார், தெரியுமா? ஜீவாதிபதியாகிய அவர் உபத்திரவப்படுத்தப்பட்டார். திருடன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, நம்மள சொல்லுவாங்க ஆண்டவரே என்ன பண்ணிட்டாரு, இந்த வீழ்ச்சியை வாழ்க்கையில ஏற்படுத்தினாரு, இப்ப அவரே என்ன பண்ணிட்டாரு, தூக்கிட்டாரு. இல்ல, நீ விழுந்துட்டு ஆண்டவர் மேல என்ன பண்ணக்கூடாது, பழி போடக்கூடாது. பாருங்க, ஒரு பெரிய குழி இருந்துச்சாங்க, கவனிங்க, ஒரு பெரிய குழி இருந்துச்சான்.
அந்த குழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய குழி இருக்குது, நீ என்ன பண்ணக்கூடாது, பார்த்து போ, கேர்ஃபுல்லா போ, விழுந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை போர்டு போட்டிருக்குது. அதை வேணா பண்ணல அப்படின்னு போயிட்டான். ஒரு ஆள் போறப்போ சொல்றாப்புல, அங்கிட்டு போகாதப்பா, பெரிய குழிக்கு விழுந்துருவேன், பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா என்ன பண்ணிட்டான், குளிக்கல டம்முன்னு விழுந்துட்டான், குளிக்கல விழுந்துட்டான். இப்ப சொன்னார் தெரியுமா, போ பார்த்து போப்பா, குளிக்கல விழுந்துடாது. அவர் ஓடி போய் என்ன பண்றாரு, ஒரு கயிறை போட்டு தூக்குறாரு, மேலே வந்துடுறான். மேலே வந்த உடனே, நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா, நீங்களே என்னை குழிக்குள்ள தள்ளி விட்டுட்டு கயிறை போட்டு குழிக்குள்ள நீங்களே தூக்கி விட்டீங்க, ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னா எப்படி இருக்கும்? நான் எங்கடா அவனை தள்ளி விட்டேன், இல்லை தூக்குனது நீங்கன்னா தள்ளி விட்டது நீங்களா தானே இருக்கும். அப்படி சொன்னா அது எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதே போல நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் தான் என்ன பண்ணிருக்காரு, இந்த வியாதி எனக்கு கொடுத்துட்டாரு, இந்த தரித்திரத்தை கொடுத்துட்டாரு, இந்த ஆக்சிடென்ட்ல மாட்டி விட்டாரு, இந்த பிரச்சனையில கொண்டு போயிட்டாரு. இப்ப அவர் தான் என்ன பண்ணாரு பாருங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு சில வசனங்களை வச்சுட்டு நீங்க பேச முடியாது. கிறிஸ்துவின் உபதேசத்துல பவுல் நிருபங்களை வச்சு அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன்னா தேவனுடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது வெறுமையா இருக்காது, அது ஜோடி இல்லாமல் இராதுன்னு வசனம் சொல்லுது. அது தனித்து இருக்காது, ஜோடி இல்லாமல் இருக்காது. இரண்டு மூன்று சாட்சிகளினாலே காரியங்கள் நிர்ணயப்படும். ஒரு டாக்டரின், ஒரு உபதேசம் அப்படின்னா 2-3 வசனங்களை வச்சுதான் அதை உறுதிப்படுத்த முடியும். சும்மா ஒரு வசனத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியாது. ஒரு வசனத்தை விட்டு அப்படியே மேலோ, பிசாசு தான் ஒருமையான வசனத்தை பேசுவான், ஒரு வசனத்தை பேசுவான், பேசி குடிக்க வச்சிருவான் கூட கீழே, மனைவி என்ன பண்ணிடுவான், குதிக்க வச்சிருவான். கால குதியும் தூதர்கள் உங்கள் கரங்களிலே உண்மை ஏந்தி கொண்டு போவார் எழுதியிருக்கிறதே, குதிங்க. நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆமா எழுதிருக்கல, சங்கீதம் 91ல டமாலும் குதிச்சு கீழே ஒன்று செத்துருப்போம். அவர் சொல்றாரு, ஏய் உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பார்க்காதிருப்பாயாக அப்படி எழுதியிருக்குதுல்ல, அப்படியா சரியான அறிவாளியா இருக்கா, நம்ம மோத முடியாதா. ஒரு சில ஆட்கள் இப்படி தான் பாருங்க, பழைய ஏற்பாடு வசனத்தை வச்சு அப்படி பேச, அப்படி இப்படி இது அப்படின்னு உங்களை கொன்றுவாங்க. நீங்க நிறைய அதான் வசன அறிவு உள்ளவர்களா இருக்கணும். இல்லைங்க, புதிய ஏற்பாட்டில் பவுல் நிருபங்களை படிச்சு பாருங்க, கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு ஒத்து போகுதா? கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராதவன் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே குமாரனை பிதாவை உடையவன் அப்படின்னு வசனம் இருக்குது. புதிய உடன்படிக்கைக்கு நம்ம இருக்கிறோம். அப்ப தீமைகள் செய்கிறவர் தேவன் அல்ல, தீமைகளை நன்மையாக மாற்றுகிறவர் தான் தேவன். பாருங்க, அப்ப ஒரு சில சோதனைகள் வருது அப்படின்னா வசனம் சொல்லுது, அவனவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகின்றான். சோதிக்கப்படுகிறவன் எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக, அவனவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சுய இச்சையினாலே சிக்குண்டு தான் சோதிக்கப்படுறான், பாவ சோதனையில சிக்கிறானே தவிர தேவன் அவனை சோதனைகளாக உட்படுத்தவே இல்லை. சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவர் நல்லவரும் நன்மைகள் செய்கிறவராக மாத்திரமாகவே அவர் இருக்கின்றார். கண்களை மூடுவோம், யாவரும் அப்படி எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாம் கண்களை மூடுவோம், கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். வசனம் சொல்கிறது, இவ்வளவு நேரம் நம்ம வசனங்களை தியானித்தோம் தியானித்தோம் தியானித்தோம். தேவன் இந்த உலகத்தின் மீது வைத்த தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நற்செய்தியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நம்மை மீட்கும் பொருளாக தம்மையே தேவனுக்கு கொடுக்கும்படியாக வந்தார். நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். நம்மை தேவனுக்கு சொந்த ஜனமாக பரிசுத்த ஜாதியாக மாற்ற வந்தார். மனிதன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் ஏதேன் வாழ்வை, நித்திய ஜீவ வாழ்வை நமக்கு கொடுக்க வந்தார். பிதாவாகிய தேவனுடைய தன்மையை, அவருடைய சுபாவத்தை முழுமையாக வெளிப்படுத்தி காட்ட இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பிசாசின் கிரியைகளை நம்முடைய இல்லத்திலிருந்து சூழ்நிலையிலிருந்து அழிப்பதற்காக இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து பிறந்ததினால் வந்தவர் அல்ல, அவர் நமக்காக வந்து பிறந்தவர்.
பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று பவுல் சொல்வது போல, நமக்காக, நம்மை மீட்க, நம்மை ரட்சிக்க, நம்மை ஆசீர்வதிக்க, நம் குடும்பத்தை ஆசீர்வதிக்க, பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, நாம் நிலைவாழ்வை நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவதரித்த இந்த பிறந்த நாளை நாம் அனுசரிக்கின்றோம், கொண்டாடுகின்றோம். தேவனாய கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நன்றி சொல்லி ஒரு நிமிடங்கள் அப்படியே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவ செய்திக்கு ஒப்பு கொடுத்து டேவிட் பிரதர் அவர்கள் ஜெபிக்க முடியாது நான் கேட்கிறேன். ஆண்டவரே சோதரிக்கிறாஜா, உடைய பிறப்பு நாளிலே ஆண்டவரே சோதரிக்கிறாஜா, ஒரு தெளிவான செய்தியை எங்களுக்கு ஆண்டவரே நீ கேட்டதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே சோதரிக்கிறாஜா, நீர் எப்படி ஆண்டவரே ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்பா, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நீங்க கேட்டா கல்லை கொடுப்பா, பாம்பை கொடுப்பான் என்று ஆண்டவரே அந்த வசனம் ஆண்டவரே சோதரிக்கிறாஜா, பொல்லாதவர்களா நாங்கள் இருக்கும்போது நீங்க ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஈவை கொடுக்கிறதுக்காக துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே சோதரிக்கிறாஜா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, பெரியவரே, பெரிய காரியங்களை செஞ்சவரே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே வழி நடத்து, ஆவியானவருக்கு கருத்து கொடுக்கிறோம். துதி கடமை ஒருவருக்கே சொல்லுகிறேன். ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்வோம். சபை அறிவிப்பு.